எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவல் 8ல் சில சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெவல் 8 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே கம்பைன் ஆகி வரும். ஸோ அது மாதிரி சம் வரும் பொழுது நம்ம கிட்டோட ரெண்டு சைடும் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு சைடும், மல்டிப்ளிகேஷன் இன்னொரு சைடு நடக்கும். மறுபடியும் அந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சரை டிவைட் பண்ணுறது இன்னொரு சைடு பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்னென்ன வருங்கிறதுக்காக செக்கிங் பர்பஸ்க்காக நான் அந்த சைடு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு 141624 ஸோ அந்த கொஸ்டினை வந்து நான் ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ரைட் சைடு எடுத்துக்க போகிறேன். என்ன இருக்குது 141624. ஸோ இந்த யூனிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 4 2 6 1 4 1. ஸோ இங்கே என்ன இருக்குது 141624. ஸோ கொஸ்டின் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எதோட மைனஸ் பண்ண போகிறோம்னா 216340 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 0 மைனஸ் பண்ணணும், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இங்கே 4 மைனஸ் பண்ணிடணும். இங்கே வந்து 3 மைனஸ் பண்ணணும். 3 மைனஸ் பண்ணுறதுக்கு 10 மைனஸ் பண்ணிட்டு 7. மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும் 6 மைனஸ் பண்ணணும். அப்போ 10 மைனஸ் பண்ணிட்டு 4. மறுபடியும் இங்கே என்ன பண்ணணும் 1 மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் பண்ணுறதுக்கு 10 மைனஸ் பண்ணிட்டு 9. நெக்ஸ்ட் இங்கே 2 மைனஸ் பண்ணணும் 2. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு 119904 வந்திருக்கு. ஸோ அதே ஆன்சர் இங்கே வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே எழுதி வச்சுருக்கேன். இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதை 26ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை தான் இப்போ தான் இங்கே ரைட் சைடு போக போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே இங்கே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 6 ஆர் என்னது 24. அப்போ இங்கே 4 இங்கே 2. ஓகேயா. இங்கே 4 இங்கே 2. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது 0 இருக்குது. 0 × 6 0 தான். ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது 6 9s are 54. அப்போ இங்கே 4 இங்கே 5. மறுபடியும் 6 9s are 54. இப்போ இங்கே 4 இங்கே 5. மறுபடியும் 6 9s are 54. இங்கே 4 இங்கே 5. மறுபடியும் என்ன இருக்குது 1 6 are 6. 6க்கு என்ன பண்ணிட்டோம் 10 ஆட் பண்ணிட்டு 4 மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேயா. மறுபடியும் என்ன இருக்குது 1 6 are 6. ஸோ டேரெக்டாக 6. ஸோ ஒரு ஸ்டெப் ஓவர். இப்போ இதே ஆன்சரோட நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 மல்டிப்ளை பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ 4 2s are 8. 8க்கு நான் என்ன பண்ணுறேன் 10 ஆட் பண்ணிட்டு 2 மைனஸ் பண்ணிட்டு. ஸோ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சா, அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0 இருக்குது. 0 × 2 0 தான். ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருவோம். அடுத்து என்ன இருக்குது அடுத்து 9 இருக்குது. 9 2s are 18. 8 இங்கே 18 ஆட் பண்ண முடியுமா? ஸோ ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 10 ஆட் பண்ணிட்டு இங்கே 2 மைனஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்லெஸ் ராடை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். மறுபடியும் இங்கே 1. மறுபடியும் 9 2s are 18. ஸோ இங்கே 3 8 இங்கே 1. மறுபடியும் 9 2s are 18. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் 10 ஆட் பண்ணிட்டு 2 மைனஸ் பண்ணிட்டு இங்கே 1 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 9 ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 2s are 2. ஸோ இங்கே 2 ஆட் பண்ணணும். ஸோ 10 ஆட் பண்ணிவிட்டு 8 மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் இங்கே என்ன இருக்குது 1 2s are 2. ஸோ டேரெக்டாக 2. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு 3. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மைனஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக எல்லாத்தையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வந்திருக்கு 3 1 1 9 7 5 0 4. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கரெக்டாக இங்கே வந்துருச்சு. கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 58ஓட இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்து ஆன்சரை 58ஓட டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ வந்து இது வந்து எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள் 3 6 7 8 8 டிஜிட் இருக்குது. நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம் 2 டிஜிட்டால். அப்போ 8 - 2 6. அப்போ 6 டிஜிட்டில் ஆன்சர் வரப்போகுது நமக்கு. கரெக்டாக 6 டிஜிட் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ ரைட் சைடில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஆன்சரை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நோட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா. இப்போ என்ன இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே 3 இருக்குது. ஸோ 58ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 வந்து 58ஐ டிவைட் பண்ணாது. அதுக்கடுத்து எனக்கு 31 டிவைட் ஆகுது. 311 இது வந்து 58ஆல் டிவைட் ஆகும். ஸோ எத்தனை 5 டைம்ஸ் வரும். ஏன்னா 5 டைம்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 290. அப்போ 311ல் 290 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்
300 10 21 வரும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வந்து நம்மளுக்கு 5 வருது. ஸோ 5 போட்டாச்சு. 311ல் இப்போ நம்மளுக்கு இது டிவைட் பண்ணியாச்சு 21 வருது. அப்போ இங்கே 2 இங்கே 1. ஸோ ஓகேங்களா, இங்கே 2 இங்கே 1 அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணியும் போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, இங்கே 2 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 2 1 9ல் எத்தனை டைம்ஸ் வரும் பார்க்குறோம். 2 1 9 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 174. அப்போ 174ல் மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 5, இங்கே 11ல் 7 போச்சுன்னா 4 45. ஸோ 45. அப்போ நம்மளுக்கு வந்து இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே 5 போட்டாச்சு, இங்கே 3, இங்கே 45 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 45. இது 290. இப்போ 219 இங்கே 219 இருக்குல்ல, இதை மைனஸ் பண்ணிட்டு நம்ம 45 போட போகிறோம். ஓகேயா. அடுத்து என்ன இருக்குது, 4 5, இங்கே என்ன இருக்குது 7. அப்போ 4 5 7 பார்த்தீங்கன்னா 4 5 7ல் 58 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸ் என்னதுன்னா 406. அப்போ இங்கே 1 இங்கே 5 51. ஸோ 7 டைம்ஸ் வர்றதுனால இங்கே 7 போட்டுட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் 51, அதாவது 457 மைனஸ் பண்ணிவிட்டு 457 மைனஸ் பண்ணிட்டு 51 போட்டுக்க போகிறோம். 51 போட்டாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 51 இருக்கா, 51ஓட என்ன இருக்குது இங்கே ஆன்சர் 5 இருக்குது. ஸோ 515 இருக்குது. ஸோ 515ல் எத்தனை டைம்ஸ் 58 இருக்குதுன்னு பார்ப்போம். 58 பார்த்திங்க அப்படின்னா 515ல் பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 டைம்ஸ் வரும். எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ். ஸோ 8 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 464. ஸோ 464 இதில் மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1, இங்கே 11ல் 6 போச்சுன்னா 5, இது 51. ஓகேயா. அப்போ 8 இங்கே 8 பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து 515 இருக்குல்ல, 515 மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்னா 51 போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 51, இங்கே 0. ஸோ 510 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 டைம்ஸ் தான் மறுபடியும் வரப்போகுது. ஸோ 510 மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே 8 போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து இப்போ 515 ஆல்ரெடி 510னா 8 டைம்ஸுக்கு நம்மளுக்கு எத்தனை வந்துச்சு 464 வந்தது. 464ல் இதை மைனஸ் பண்ணால் 6. இங்கே என்ன இருக்கும் 10ல் 6 46. 46 போட்டுக்க வேண்டியதான் 4 6. அப்போ 464ல் எத்தனை டைம்ஸ் மறுபடியும் 8 டைம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 8 டைம்ஸ் 464 ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு 5 3 7 8 8 8. ஸோ இதே ஆன்சர் அங்கேயே வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.